everyone, I'm back. So இதுமே நீங்கள் ரெகுலராக vlogs பார்ப்பீங்க. ஸோ எஸ் இன்றைக்குள்ள மார்னிங் vlog நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. 2 days பிஃபோர் அப்லோட் பண்ணியிருப்பேன். அல்டர்னேட் டேஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதா இப்போதைக்கு பிளான். ஹோப்ஃபுல்லி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இப்போ நத்திங் மச் பிளான். ஸோ இன்றைக்கி நல்ல மழையாக இருந்தது ஆஃப்டர்நூனில். அண்ட் இப்போ டைம் ஈவினிங் ஆயாச்சு. ஸோ நல்ல மழை. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேக். ஸோ நம்ம நெய்பர் சொன்னேனான்னு தெரியல போன விலாகில். ஸோ நம்ம நெய்பர் வீட்டில் பர்த்டே இருந்தது. லன்ச் கொஞ்சம் லேட் ஆகிடும் சாப்பிட்டேன். அதனால் இதை இன்னும் கொஞ்சம் லேட்டாகி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பார்ப்போம். ஆரஞ்சு ஃப்ளேவர் நினைக்கிறேன். அவங்க எனக்காக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தாங்க. எஸ் 4 ஸ்லைஸ் இருக்குது. நாங்கள் 2 பேர் இருக்கோம். இது 2 பேருக்கு டூ மச் தான். பட் இருந்தாலும் சாப்பிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இதுதான் மோஸ்ட்லி டின்னராக இருக்க போகுது இன்றைக்கி. ஸோ நம்ம இப்போ போய் மழையை என்ஜாய் பண்ணுவோம். இப்போ மழை நின்றுச்சோ, பயங்கர சத்தம் கேட்டது. இது நம்மளுடைய பால்கனி ஏரியா. ஸ்விட்ச் இருக்கா? ஓ, லைட் இருக்கு. எனக்கு இங்கே லிசார்ட்ஸ் வரும். இப்போது இல்லை, ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம ஓப்பன் பண்ணால் நல்லா வெதரை என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் இப்போவும் மழை பெய்யுது. இப்படி பார்த்தா தெரியாது. சார் வந்து கீழே இது பண்ணிட்டாங்க. நில்லுங்க. இதுக்கு இவ்வளோ எனர்ஜி தேவைப்படுமா? அப்பா எனக்கு முடியாது. விட்டுரும், போட்டு கீழே இருக்கட்டும். இன்னும் கீழே வரணுமே. டன். மழை பெஞ்சதுனால ஈரமாக இருக்குது இந்த இடம். பட் இந்த சிட் அவுட் ஏரியா டு பி ஆனஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரிலாக்ஸ்டாக ஃபோனை பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் இது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கண்டிப்பாக இந்த வீடு எப்படி இருக்குங்கிறத நான் சீக்கிரமாக அப்கமிங் விலாக்ஸில் காட்டுறேன். கேக் எங்கன்னு மட்டும் கேட்காதீங்க. பாக்ஸ் ஃபுல்லாக இருந்தது. இப்போ நல்ல மீதி இருக்கு. பாக்ஸ் ஃபுல்லாக இருந்ததை யார் சாப்பிட்டா? அதை எப்படி என் வாயால் சொல்லுவேன். கேக் சாப்பிட்டாச்சு. வாஸ் 2 AM. பாதிக்கு மேலே சாப்பிட்டது அவங்க தான். வீடியோ எடுக்க முடியல. பர்பஸாக அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கொடுத்ததை என்கிட்ட வீடியோ எடுக்கத்தான்னு கேட்டு எடுத்தது. ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் சாப்பிடவே இல்லை. வீடை செட் பண்ணணும், அது டயர்டிங்காக இருக்குது. ஸோ அதனால் அதை பண்ணாமல் உட்காந்து மற்ற இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ இந்த மிட்டாய்க்கு எதுவும் பேரே தேன் மிட்டாயா? இல்லை, ஆரஞ்சு மிட்டாய். இது நம்மளுக்கு 5 rupees கொடுத்தா எவ்வளவோ கிடைக்கும் முன்னாடி, ஒன்ஸ் அப்பான் அ டைம். இப்போது இந்த சின்ன பாட்டிலுக்கு 20 நாங்கள் பே பண்ணோம். நல்லா இருக்கு. ஆனால் 20 கொஞ்சம் ஓவர் தான். பட் இருந்தாலும் ஈவினிங் ஒரு ரவுண்ட்ஸ் போகலான்னு சொல்லி கிளம்பியிருக்கோம். ஸோ கார் எடுக்கிறாங்க. ஏன்னா மழையாக இருக்கிறதுனால பெட்டர் கார் தான் பெஸ்ட் ஆப்ஷன். நாங்கள் நோட் பண்ண வரையில் ட்ரிவெண்ட்ரம் சிட்டி 9:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 10 o'clock எல்லோரும் பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்காங்க. அண்ட் நான் வளர்ந்த சிட்டியாக இருக்கட்டும், நான் இப்போ இருக்கிற சிட்டியாக இருக்கட்டும், ரெண்டுமே அப்படி கிடையாது. இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஆனஸ்ட்லி. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே ரோம் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த ஃப்ரிட்ஜுக்காக. நைட்டு யாருமே இல்லை. ஒரு 10:30க்கு நாங்கள் தனியாக லோன்லியாக ட்ரைவ் பண்ணி வந்த மாதிரி இருந்தது. பட் நம்ம வீட்டிலேருந்து ஹார்ட்லி ஒரு 10 minutesல நம்ம ஆஃபீஸ் போயிடலாம். அங்கே தான் கலக்கூட்டம் ஜங்ஷன். ஸோ ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்துடும். எஸ். ஸோ அந்த ஜங்ஷன் தான் போயிட்டுருக்கோம். போய் அங்கே எப்படி இருக்குது அண்ட் இந்த வெதருக்கு ஒரு காஃபியோ டீயோ குடித்தா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ட்ரைவ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைட் இங்கே எப்படி இருக்குது பார்க்கணும். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் வை நம்ம இப்போ கிளம்பி வெளியில் வந்தது. கேக் வேர்ல்டு இருக்குது. எல்லா ஷாப் இப்போவுமே க்ளோஸ்டு. மணி 7:30 தான் ஆகுது. எப்போவுமே இப்படி இருக்குது. சுற்றி பார்த்ததில் இந்த மலையில் காஃபி டீயை விட பசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ
பசிக்காக டின்னருக்காக நாங்கள் வர இடம் லே அரேபியா. ஸோ இங்கே தான் இருக்க ரெஸ்டாரண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்திருக்கேன். ஃபுட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இங்கே தான் ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி டின்னர் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கிறோம். அங்கே எப்படி கெஸ் பண்ணீங்க? கார் பார்க்கிங் இல்லை, 2 வீலர் பார்க்கிங் தான். ஆமாம், எனக்கு வெஜ்ஜில் ஏதாட்டும் இருக்கும். சூப் எதுவும் ட்ரை பண்ணுறியா? நல்லா இருக்கும். இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட்ரி சூப் கொடுத்துருக்காங்க, செம்ம. இதுதான் வெஜ்ஜுன்னு நினைக்கிறேன். இது வெஜ்ஜுமா? அல்ல, உனக்கு இது தெரியுதா பாருங்க. எதனால எனக்கு ஓகே தான்ப்பா. ஏய் சுதாகர், இப்படி பேசாத. ஏவால என்ன நான்வெஜ்? வெஜ். தேங்க் யூ. சூப்பர், தேங்க் யூ. காபி கேன்சல். சூடு. இல்லையா? சால்ட் இல்லையா? 0. உப்பு இல்லை. ஆக்சுவலி கேமரா இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கு. போதுமே. அவங்களுக்கு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தட்ஸ் ஃபைன். ஃபார் மீ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நல்லா இருக்க பிரியாணி. வந்தது வெளியிலே காஃபி டீ குடிக்க. ஸோ அது குடிக்கலன்னு எப்படி? பார்க்க ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கு, பட் வயிறு ஃபுல்லு. ஆமாம், கலக்கோட்டம் ஜங்ஷனில் தான் இந்த ஷாப் இருக்குது. ஸோ இங்கே தான் லைட்டிங்லாம் பார்க்க நல்லா இருந்ததுனால வந்திருக்கோம். ஹோப்ஃபுல்லி காஃபி நல்லாயிருக்கும். சிக்கன் கட்லெட்டு, சிக்கன் சமோசா, மினி பர்கர், பரோட்டா வந்து என்ன இருக்குல்ல, அது வெஜ் பலாப்பர். ஸோ பின்ன பருப்போட உண்டு. அழகாக பைக் பார்க் பண்ணிக்கிட்டு சாவு கொடுத்துட்டு வரலாம். சூப்பராக இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துக்கு வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கி மழை நின்ன மாதிரி இல்லை. காலையில் நாங்கள் வந்தப்போ ஆரம்பித்தது இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இன்னும் இந்த கீ வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு எதுவுமே ரெடி ஆகலை. இப்போ நம்மளுடைய மேஜர் ஒர்க் இது ரெடி பண்ணணும். ஸோ ஃப்ரிட்ஜ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சந்தனம் குங்குமம் வைக்கணும். ஸோ அதுக்காக ஹவுஸ் வார்மிங்க்கு வந்தப்போ இதில் தான் சந்தனம் ரெடி பண்ணோம். ஃபார் குவிக் ஆக்ஷன் ரெடி ஆகணும் அப்படின்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ரெடி பண்ணிட வேண்டியது. இதே மாதிரி டிஸ்போசபிள் கப்பில் தான் குங்குமமும் இருக்குது, திருநாரும் இருக்குது. இதில் பாட்டு ஆன் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. பட் புச்சு அந்த இதில் கேட்குது. இதெல்லாம் கலத்த வேண்டாமா? ஆன் ஆயிடுச்சு புஜ்ஜு. எஸ், கீழே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட்டே ஆன் ஆகிருக்கு. நான் அதை நோட் பண்ணாமல் இருக்கேன் பாருங்கள். இந்த இருக்கு நைஸ். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பிச்சு எடுக்கணும். நீங்கள் பண்ணுறீங்களா?
லூலூருக்கு போனதே ஃபஸ்ட்டு ரீசன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ஸ்வீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு வி ப்ராட் கிட்கேட். ஸோ இதை தான் வைக்க போகிறேன். ஸோ மேலே ஓப்பன் பண்ணினதுக்கப்புறமா I'm gonna keep this one. இன்னும் ஸ்வீட் இருக்காது, நீங்கள் வைங்க. இன்ஸ்டாலேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூவபிள் ஐஸ் மேக்கர் இருந்திருக்கு. நாங்கள் அதை கவனிக்கல ஆக்சுவலி. ஸோ இது நம்ம வீட்டில் ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். ஸோ இது வந்து மூவபிள் அண்ட் நம்ம வச்ச சாக்லேட். ஸோ இந்த கவுண்டரில் வேறு எதுவும் வைக்கிறதுக்கு இல்லை ஃப்ரீசரில். ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா மில்க் வச்சாச்சு. அதுக்கப்புறமா வெஜிடபிளில் ஒரே ஒரு வெஜிடபிள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைடில் ஜூஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி எக்ஸ். ஸோ இதை எல்லாம் வச்சு நம்ம சூப்பராக இதை இனாக்ரேட் பண்ணிட்டோம். ஹோப்ஃபுல்லி இட் வில் ஹெல்ப் அஸ் இன் ஃப்யூச்சர் டேஸ். ஸோ யா, இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம், இந்த வீட்டுக்கு வரப்போகிறோன்னு ஃபஸ்ட்டு நான் வாங்கினது இதுதான், அஞ்சரை பெட்டி. அண்ட் வீட்டில் ஆல்ரெடி ஸ்டீலில் 2 இருக்கிறதுனால பிளாஸ்டிக் ட்ரை பண்ணணும்னு வாங்கல. பட் ஸ்டீல்லே வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் வாங்கினேன். அண்ட் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இதோட லென்த் வந்து ரொம்ப எப்படி சொல்லலாம், பெருசாக இருக்குது. அதனால் ரொம்பவே நம்ம ஃபில் பண்ணி வைக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜும் கூட. நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற அஞ்சரை பெட்டியோட இது குவான்டிட்டி அதிகமாக பிடிக்குது. ஸோ ஜீரக பொடி, ஜீரகம், பெப்பர், மஞ்சள் பொடி எல்லாம், வெந்தயம் இதெல்லாம் ஃபஸ்ட் டே எடுத்துகிட்டு வந்தேன்னா அது எல்லாத்தையுமே நான் இந்த ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன். அண்ட் யா, இது வரைக்கும் இன்னும் இது பெரிய அளவில் யூஸ் ஆகலை. அண்ட் அதுக்கப்புறம் காஃபி மகுமே பார்த்தீங்கன்னா 3 பேருக்குமே புதுசு வாங்கியாச்சு. ஸோ 3 ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இது டேடியோடது, என்னோடது, ஹஸ்பண்டோடது. ஸோ 3 பேருக்கும் சேம் கோஆர்டினேட்டடாக ஒரு என்ன சொல்லுவாங்க காஃபி மக்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் இந்த 3 ஜார்ஸில் பெருஞ்சீரகம், ரெட் சில்லி பவுடர் அண்ட் கொரியண்டர் பவுடர் இருக்குது. அதுக்கப்புறம் காஃபி பவுடர் இப்படி பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த 2 பர்னி வந்து நான் அந்த வீட்டில் யூஸ் பண்ணது. ஒன்றில் கல் உப்பு, இன்னொன்று நார்மல் உப்பு வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கரம் மசாலா. இதெல்லாம் குயிக்காக டெம்பரரியாக வீட்டில் இருக்கிறதையே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. அண்ட் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர், நார்மல் சுகர் எல்லாம் இருக்குது. அண்ட் இன்கேஸ் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா, வரமாட்டாங்க இப்போதைக்கு யாருக்கு தெரியாது, பட் ஃப்யூச்சரில் வந்தாங்கன்னா அவங்களுக்காக கிளாஸஸ் அண்ட் பவுல்ஸ் இருக்குது. அண்ட் மேலே வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டே கேரி பண்ண எல்லா பேசிக் எசென்ஷியல் ரைஸ், ரெட் சில்லி, அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர், ஓட்ஸ் எல்லாமே மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பட் அது எல்லாமே நான் கண்டெய்னருக்கு மூவ் பண்ணணும். அதெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். நத்திங் நியூ ஐம் கோனா பை, பிகாஸ் ஆப்வியஸ்லி இது செகண்டரி ஹோம் அப்படிங்கிறதுனால. இந்த மிக்சர் நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததுனால வீட்டில் வேற ஒரு மிக்சர் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் அகெயின் இந்த ஒரு சின்ன பேஸ்கெட் வீட்டில் முன்னாடி உள்ளது இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து இப்போது ஃபார் எ டைமிங் இதை வெங்காயம், பச்சை மிளகாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி எல்லாம் நாளைக்கு ஃப்ரிட்ஜில் போயிடும்.